Good morning, my dear students. 10th standard, Unit 4, Supplementary, The Aged Mother. So, நம்ம இதுதான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஃபோக் டேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு லாஸ்ட் கிளாஸில் பார்த்ததை ஒரு ரீகால் பண்ணிடுறேன். ஷைனிங் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்போட்டிக் லீடர், ஒரு கவர்னர் வந்து அதை வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. அவர் வந்து அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு உத்தரவு போடுறாரு, ஆர்டர் பண்ணுறாரு. வயதானவர்களில் முதியோர் ஏஜ்டு பீப்புள்ஸ் எல்லாம் புட் டு டெத், அவங்கள வந்து கொன்றணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆர்டர் போடுறாரு. ஸோ அந்த ஷைனிங் கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவபிள் சன் மதர் 2 பேர் இருக்காங்க, அம்மா மகன் 2 பேர் இருக்காங்க. அவன் வந்து தன்னுடைய உயிருக்கு உயிரான வயதான அம்மாவை கொல்றதுக்கு மனசு இல்லாமல் அவன் கொண்டு போய் என்ன பண்ணுறான், ஒபட்சோயம்மா அப்படிங்கிற ஒரு மலை மேலே கொண்டு போய் கேரி பண்ணி கூப்பிட்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டு அங்கேருந்து இறக்கி விட்டுட்டு வர போகிறான். இறக்கி விட்டு கண்ணீர் மழுங்க ஃபேர்வெல் அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஸோ இதுதான் இதுவரையிலும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதாவது உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 121ல் ஃபஸ்ட் பேராகிராஃப் வரலும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த ஃபேர்வெல் வரலும் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். இப்போ அதோட கண்டினியூஷன் தான். டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 121. The trembling mother's voice was full of unselfish love as she gave her last injection. Let not thine eyes be blinded, my son, she said. The mountain road is full of dangers. Look carefully and follow the path which holds the piles of twigs. They will guide you to the familiar path farther down. The son's surprised eyes looked back over the path. Then at the poor old shriveled hands, all scratched and soiled by their work of love. His heart broke within and going to the ground, he cried aloud, "Oh, honorable mother, your kindness breaks my heart. I will not leave you. Together we will follow the path of twigs and together we will die." ஸோ என்ன அப்படின்னா, அவன் மலையில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து கண்ணீர் மலக ஃபேர்வெல், நான் போயிட்டு வரேன், விடைபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேர்வெல் சொல்கிறான். அப்போ அந்த வயதான முதிய மதர் வந்து ஓல்டு மதர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரெம்ப்ளிங் வாய்ஸ், அப்படியே குரல் நடுக்கத்துடன், அந்த வயதானவங்களாம் பேசுனாங்கன்னா குரல் நடுங்கிட்டு பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்களுடைய ட்ரெம்ப்ளிங் மதர் வாய்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபுல் ஆஃப் அன்செல்ஃபிஷ் லவ், கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாத தன்னுடைய மகன் மீது இருக்கும் அன்பு வந்து எவ்வளோ இதாக அவங்க வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா, அவங்க வந்து கடைசியாக அவனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் அப்படின்னா ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஒரு ஆர்டர், ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் வந்து சொல்கிறாங்க, நீ என்ன செய்யணும், இது என்னுடைய, நான் சொல்கிறத நீ கேளு அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் ஒன்று போடுறாங்க. என்னன்னா, let not thine eyes be blinded, let not thine eyes be blinded, my son அப்படிங்கிறாங்க. உன்னுடைய கண்கள் வந்து குருடு போகாமல் இருக்கட்டும், நீ வந்து கண்மூடித்தனமாக அதாவது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, மலையிலேருந்து இறங்கும் போது உன்னுடைய கண்கள் வந்து கண்ணை வந்து நீ கரெக்டாக பார்த்து நடக்கணும், பாதை, அந்த வேவ்ஸை பாதைகளை பார்த்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆர்டர் போடுறாங்க. நீ பாட்டு கண்மூடித்தனமாக நடந்துடாத அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஏன் அப்படின்னா, அந்த மவுண்டன் ரோடு இஸ் ஃபுல் ஆஃப் டேஞ்சர்ஸ், அந்த மவுண்டன் ரோடே வந்து எப்படி ரொம்ப டேஞ்சராக இருக்கும். ஸோ லுக் கேர்ஃபுல்லி அண்ட் ஃபாலோ த பேத் விச் ஹோல்ட்ஸ் த பைல்ஸ் ஆஃப் ட்விக்ஸ். நீ வந்து என்ன பண்ணுற, திரும்பி போகும்போது பாதைகளை உத்து கவனிச்சின்னா அங்கங்கே நான் வந்து ட்விக்ஸ் போட்டிருப்பேன், அந்த மரச்செடிகள், கிளைகள், இலைகள்லாம் அங்கங்கே பிச்சு போட்டிருப்பேன், அது ஃபாலோ பண்ணிப்போ. அதை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா நீ ஈஸியாக வழி மாறாமல், தடம் மாறாமல், நம்ம எந்த பாதையில் ஏறி வந்தோமோ அந்த பாதையிலே திரும்பி வீட்டுக்கு நீ போயிடலாம் அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவன் சன்னு வந்து என்னாச்சு, சர்ப்ரைஸ்டு ஐஸ் லுக்டு, அவனுக்கு வந்து அப்படி வியப்பாயிடுச்சு, அப்படி வியந்து போய் திரும்பி பார்க்குறான், அந்த பாதைகளை பார்க்குறான். பார்த்தா என்னது, அங்கங்கே அந்த ட்விக்ஸை போட்டிருக்காங்க, இலைகள் கிளைகள்லாம் உடச்சி அந்த அம்மா போட்டே வந்திருக்கு. அப்புறம் அவங்க அம்மாவோடைய கையை பார்க்குறான். ஷ்ரிவில்டு ஹேண்ட்ஸ், அதாவது விரிங்கிள்டு கையெல்லாம் வந்து சுருக்கம், விரிங்கிள்னா சுருக்கம்னு சொல்லுவோம். வயதானவர்களுக்கெல்லாம் தோல்லாம் சுருங்கி இருக்கும்ல, அந்த மாதிரி வயதானவங்க அந்த தோல் சுருங்கின கையால், பழைய கை, ஓல்டு கை,
ஏஜ்டு கை அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோ வயசாயிருச்சு அந்த கைக்கு. அந்த அதாவது எதுக்காக அந்த ஏஜ்டுன்னு சொல்ல வராங்கன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ அந்த தோல் சுருக்கத்துடன் கை வாடி போய் இருக்கக்கூடிய கையில் ஃபுல்லாக ஸ்க்ராட்சுடுனா கீறல் அந்த இலைகளை பிக்கும் போது முள்செடி இது மாதிரிலாம் இருந்து இல்லை அந்த இதெல்லாம் வந்து பிச்சு போட்டு வரும்போது கையெல்லாம் என்ன ஆயிடுச்சு, காயங்கள் பட்டுருச்சு. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம அம்மாவை கொண்டு போய் சாவடிக்க போகிறோம், விட்டுட்டு சாகிறதுக்காக தான் விட போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம பத்திரமா நல்லபடியாக வீடு போகணும்னு நினச்சி நமக்காக நம்ம அம்மா இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவனோட ஹார்ட் என்னாச்சு, உடஞ்சிருச்சு. அழுகுறான், ஐயோ உங்களை விட்டுட்டு நான் எப்படி போவோம் அப்படின்ட்டு கிரவுண்டில் அப்படின்னா மண்டி போடுறது, மண்டி போட்டு தலை வணங்கி கத்துன்னு கத்தி அழுகுறான், ரொம்ப சத்தமாக அழுகுறான். ஓ ஹானரபிள் மதர், உங்களுடைய கைண்ட்னஸ் வந்து என் ஹார்ட்டை உடச்சிருச்சு, உங்களுடைய கைண்ட்னஸ் என்னோட ஹார்ட்டை உடச்சிருச்சு, கண்டிப்பாக நான் உங்களை இங்கே விட்டுட்டு போக மாட்டேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து அந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி போகலாம், 2 பேருமே சேர்ந்தே சாகலாம், கீழே வந்து கவர்னர் தண்டனை கொடுத்தா 2 பேரும் சேர்ந்தே பனிஷ்மெண்ட் வாங்கிக்கலாம், சாகலாம், நான் தனியாக உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். Once more he shouldered his burden. How light it seemed now, and hastened down the path through the shadows and the moonlight to the little hut in the valley. Beneath the kitchen floor was a vaulted closet for food, which was covered and hidden from view. There the son hid his mother, supplying her with everything she needed, continuously watching and fearing she would be discovered. Time passed and he has beginning to feel safe when again the governor sent forth heralds. The entire sent forth heralds bearing an unreasonable order, seemingly as a boast of his power. His demand was that his subjects should present him with the rope of ashes. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அவங்க அம்மாவை மறுபடியும் தன்னுடைய ஷோல்டரில் தூக்கி உட்கார வச்சுட்டு அந்த பாதைகள்லேருந்து மலையிலேருந்து கீழே இறங்கி வரான். இப்போ வந்து அவனுக்கு வந்து மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால, ஹாப்பியாக இருக்கிறதுனால அவங்க அம்மா வந்து அவனுக்கு வெயிட்டாகவே தெரியல, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் தெரியுறாங்க. ஸோ அந்த வேலி அப்படின்னா அந்த மலை அடிவாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹட்டு இருக்குது, குடிசை. ஹட்டுனா குடிசை. அந்த குடிசையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே போனால், குடிசைக்குள்ளே போனால் ஒரு கிச்சன் இருக்குது. அந்த கிச்சன் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு க்ளோசட் வாலெட், ஒரு வால் இருக்குது. அந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா செவுரு வந்து மற்றவங்க பார்வைக்கு தெரியாத மாதிரி மறைமுகமாக இருக்குது. சரிங்களா? அந்த ஒரு இப்போ நம்ம வந்து கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறது கபோர்ட் மாதிரிலாம் செஞ்சு வச்சுருப்போம், அது ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் தெரியும், இல்லை வெளியிருந்து பார்த்தா தெரியாது. ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரு இது இருந்திருக்கு. இவன் என்ன பண்ணுறான், அந்த வேல்டில் போய் தன்னுடைய அம்மாவை உட்கார வச்சிட்றான். உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு தினமும் தேவையான சாப்பாடு இதெல்லாம் வந்து தண்ணி அதெல்லாம் வந்து ரெகுலராக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இப்படியே நாட்கள் கடந்து போகுது. அவனுக்கு டெய்லியும் பயமாக இருக்குது, நம்ம அம்மா உயிரோடு இருக்கிறத மற்றவங்க தெரிஞ்சிருவாங்களா, கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு தினமும் பயந்துகிட்டே இருக்கான். இப்படியே சில நாட்கள் போக 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 கொஞ்ச நாள் ஆக என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு அந்த பயம் போயிடுச்சு. ஹி வாஸ் பிகினிங் டு ஃபீல் சேஃப். அவன் வந்து என்ன ஆயிடுச்சு, அப்பாடா யாருக்கும் சந்தேகம் வரல, நம்ம நிம்மதியாக இருக்கோம் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கிறான். ஆனால் மறுபடியும் கவர்னர்கிட்ட இருந்து அவருடைய அதிகாரத்தை பவரை காமிக்கிறதுக்காக, தன்னுடைய அதிகாரத்தின் பவரை காமிக்கிறதுக்காக அவர் மறுபடியும் ஒரு ஆர்டர் போடுறாரு தன்னுடைய நாட்டு மக்களுக்கு. என்ன அப்படின்னா கொடுமையான ஒரு அன்ரீசனபிள் ஆர்டர், ஒரு காரணமே இல்லாத ஒரு ஆர்டர் போடுறாரு. என்னன்னா அவர் வந்து என்ன டிமாண்ட் பண்ணுறாரா நாட்டு மக்கள்கிட்ட, அவருக்கு வந்து இந்த நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து ரோப் ஆஃப் ஆஷஸ், சாம்பலால் செய்யப்பட்ட கயிறு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். சாம்பலில் எப்படி கயிறு செய்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ரொம்ப கவலை. ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த ஹட்டுக்குள்ளே அவங்க அம்மா இப்படி தான் ஒரு ஒளியை வச்சுருக்கான். இந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டா அவங்க அம்மா இருக்கிறது தெரியாது. ஸோ இப்படி தான் டெய்லி வந்து அவன் பார்த்துட்டு போயிட்டுருக்கான். ஸோ இப்போ அடுத்த மறுபடியும் நாட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு கவலை வந்துருச்சு, என்னடா இப்போ தான் வந்து ஏஜ்டு பீப்புள்ஸ்லாம் கொல்ல சொன்னாங்க, இப்போ மறுபடியும் சாம்பலில் கயிறு கேட்குறாங்களே, சாம்பலில் எப்படி கயிறு செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப குழப்பம். The entire province trembled with dread. The order must be obeyed, yet who in all shining would make a rope of ashes? One night, in great distress, the son whispered the news to his hidden mother. Wait, she said, I will think, I will think. On the second day,
she told him what to do. Make rope of twisted straw, she said. Then stretch it upon a row of flat stones and burn it on a windless night. He called the people together and did as she said, and when the blaze died down, there upon the stones, with every twist and fiber showing perfectly, lay a rope of ashes. So இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்டையர் ப்ரொவின்ஸ் அப்படின்னா ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் ரொம்ப பயந்து போய் இருக்காங்க, குழப்பத்திலையும் பயத்திலையும் இருக்காங்க. இந்த கவர்னர் போட்ட ஆர்டரை ஒபே பண்ணி தான் ஆகணும், ஒபே பண்ணாமல் இருக்க முடியாது. ஆனால் இந்த நாட்டில் இருக்க யாருக்கு வந்து சாம்பலில் ரோப் செய்ய முடியும், யாரால் செய்ய முடியும், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, நம்ம பெரிய கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு எல்லாம் முழிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் தான் ஒரு நாள் நைட்டு வந்து அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய அம்மா கிட்ட போய் பக்கத்தில் உட்காந்துட்டு ரொம்ப சோகத்தோட தன்னுடைய கவலையை, நாட்டு மக்களுடைய கவலையும் அவங்க அம்மா கிட்ட முணமுணுக்கிறான். விஸ்பர்ட் அப்படின்னா அந்த நியூஸை வந்து முணமுணுத்து சொல்கிறான், இப்படிலாம் நடக்குதுமா, என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, வெயிட், அவங்க வந்து இரு, பொறுமையாரு, நான் திங்க் பண்ணுறேன் அப்படின்னு 2 டைம் சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா வந்து அவனை கூப்பிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, இப்படி செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் சொல்கிறாங்க. என்ன பிளான் அப்படின்னா, மேக் ரோப் ஆஃப் ட்விஸ்டட் ஸ்ட்ரா அப்படின்னா இந்த வைக்கோல் நம்ம சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வைக்கோலை வந்து என்ன பண்ணுனா எடுத்து அதை வந்து ரோப்பு மாதிரி ஒன்று மேலே ஒன்று பின்னிக்கோ, கயிறு மாதிரி அதை பின்னிக்கிட்டே வா. காஞ்சி போன வைக்கோலை அந்த குச்சி மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் என்ன பண்ணுறேன்னா பின்னிக்கிட்டே வா, அதை வந்து நீளமாக பின்னிக்கோ ரோப்பு மாதிரி. அப்புறம் then stretch it upon a row of flat stones and burn it to a windless night. Then stretch it upon a row of flat stones and burn it on a windless night. என்ன பண்ணுறேன்னா, அந்த ஸ்டோன் மேலே வச்சிரு, ஒரு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஸ்டோன், வரிசையாக ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஸ்டோன், அதாவது இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கக்கூடாது ஸ்டோன், ஃப்ளாட்டாக இருக்கும்ல ஸ்டோன், அந்த மாதிரி ஸ்டோன்ஸை வரிசையாக வச்சு அது மேலே இந்த ரோப், இந்த வைக்கோலை வந்து பின்னி வச்சிருக்கல ரோப் மாதிரி, அதை அது மேலே வச்சுட்டு விண்ட்லெஸ் நைட் அப்படின்னா காற்று அடிக்காத இரவு, காற்று அடிக்காமல் இருக்கும்ல, அப்படியே அமைதியாக இருக்கும்ல நைட் டைம், காற்று அடிக்காத இடமா, அந்த மாதிரி இடத்துல அதை வச்சு அதை வந்து எரிச்சிருங்க. எரிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும், அந்த மாதிரி உனக்கு ரோப் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஐடியா கொடுக்குறாங்க. உடனே இவனும் போய் தன்னுடைய நாட்டு மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க அம்மா சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடும் நல்லா தட்டையான ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எடுத்து வச்சு வரிசை அடுக்கி வச்சு அது மேலே இந்த வைக்கோல் ட்விஸ்டட் ஸ்ட்ராவை என்ன பண்ணுறான், ஸ்ட்ராவை வந்து வைக்கோல் என்ன பண்ணுறான், ட்விஸ்ட் அப்படின்னா அது ஒன்று மேலே ஒன்று பின்னுறான், கயிறு மாதிரி திரிச்சு வைக்கிறான், பின்னி வைக்கிறான். அப்புறம் அதை காற்று இல்லாத நைட் டைமில் பற்ற வச்சோடனே அது என்ன ஆகுது, பர்ஃபெக்டாக எரிஞ்சு அது அந்த சாம்பல் வந்து எப்படி இருக்குதா, ஒன்று மேலே ஒன்று பின்னி இருந்ததுனால அப்படியே அழகா பர்ஃபெக்டாக லேயர் ரோப் ஆஃப் ஆஷஸ், அது வந்து எப்படி படிஞ்சிருக்குதா, மேலே படுத்துருக்குதா, அழகா ரோப், பார்க்கறதுக்கு அந்த சாம்பல் வந்து ரோப்பு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அவங்க அம்மா சொன்ன மாதிரி செஞ்சது இவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, the governor was pleased with the wit of the youth and praised greatly, but he demanded to know where he had obtained his wisdom. Alas, cried the farmer, the truth must be told, and with deep brows he related his story. The governor listened and then meditated in silence. Finally he lifted his head. Shining needs more than strength of youth, he said gravely. That I should have forgotten the well-known saying, with the crown of snow there cometh wisdom. That very hour the cruel law was abolished, and custom drifted into as far a past that only legends remain. ஸோ என்ன ஆகுதுன்னா, கவர்னர் வந்து இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நாட்டு மக்கள் நமக்காக சாம்பலால் ஒரு கயிறு திரிச்சிட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த யூத், அந்த யங் ஃபார்மரை கூப்பிட்டு பயங்கரமாக பாராட்டுறாரு, ப்ரைஸ்டு கிரேட்லி, பயங்கரமாக பாராட்டுறாரு. ஆனால் அவர் வந்து என்ன டிமாண்ட் பண்ணுறாரு, அவனை அந்த ஃபார்மர், யங் ஃபார்மர் என்ன டிமாண்ட் பண்ணுறாரு, உனக்கு இந்த ஐடியா, உனக்கு இந்த அறிவு எங்கேருந்து கிடைச்சது, விஸ்டம், உனக்கு இந்த அறிவு
யார்கிட்ட இருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ சொல்லி ஆகணும், சொல்லு அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ வந்து அவன் என்ன பண்ணுறான், பயங்கரமாக கத்தி அழுகிறான். உண்மை சொல்லி தான் ஆகணும், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்னர் முன்னாடி டீப் போஸ், அதாவது மண்டிட்டு தலை வணங்கி அவன் நடந்த கதையை சொல்கிறான். இந்த மாதிரி நான் மலைக்கு என்னுடைய அம்மாவை கூட்டிகிட்டு போனேன், அவங்க இப்படி பண்ணாங்க, அதை எனக்காக அவங்க வழியில் திரும்பி இறங்கி போகணுங்கிறதுக்காக கைகளில் காயம் பண்ணி இலைகளை பறித்து போட்டிருந்தாங்க. அதை பார்த்து எனக்கு மனசு கேட்கல, நாங்கள் உடனே கீழே கூப்பிட்டு வந்து இப்படி தான் ஒளி வச்சு இத்தனை நாளாக இருந்தோம், அவங்கக்கிட்ட தான் இதை நான் சொன்னேன், அவங்க தான் இந்த ஐடியாவை கொடுத்தாங்க, அதுபடி தான் இதை செஞ்சோம் அப்படின்னு தன்னுடைய ஸ்டோரியை ஃபுல்லாக அழுந்துக்கிட்டே மன்னிப்பு கேட்டுட்டு சொல்கிறான். இதை கேட்ட உடனே கவர்னர் என்ன பண்ணுறாருன்னா, த கவர்னர் லிசன்ட் அண்ட் தென் மெடிடேட்டட் இன் சைலன்ஸ். அவர் என்ன பண்ணுறாரு, இதை கேட்டுட்டு அப்படியே தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். அமைதியாக தலையை குனிஞ்சு தியானம் பண்ணுறாரு. ஃபைனலி ஹி லிஃப்டட் ஹிஸ் ஹெட். அப்புறம் தலை நிமிர்ந்து சொல்கிறாரு, ஷைனிங் நீட்ஸ் மோர் தென் ஸ்ட்ரென்த் ஆஃப் யூத், ஹி செட் கிரேவ்லி, ஹா தட் ஐ ஷுட் ஹாவ் ஃபார்காட்டன் த வெல் நோன் சேயிங், வித் த க்ரௌன் ஆஃப் ஸ்னோ தேர் கம் த விஸ்டம். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, யோசிச்சு தலை குனிஞ்சு தியானம் பண்ணி யோசிச்சுட்டு சிந்திச்சுட்டு தலை நிமித்தி சொல்கிறாரு, ஆமாம் ஷைனிங், இந்த நாட்டுக்கு யூத்தோட ஸ்ட்ரென்த்து எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் ஒரு விஷயம் இருக்குது, நான் அதை மறந்துட்டேன். அந்த காலத்தில் ஒரு பழமொழி கூட இருக்குது, தட் ஐ ஷுட் ஹவ் ஃபர்காட்டன் த வெல் நோன் சேயிங், பழமொழி. அந்த சொல்லை நான் மறந்துட்டேன், பாப்புலரான ஒரு அது சொல், அதை நான் மறந்துட்டேன், அந்த சேயிங்கை நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறாரு. என்னன்னா, வித் த க்ரௌன் ஆஃப் ஸ்னோ தேர் கம் டு விஸ்டம் அப்படிங்கிறாங்க. வித் த க்ரௌன் ஆஃப் ஸ்னோ அப்படின்னா, க்ரௌன்னா கிரீடம்னு நம்ம சொல்லுவோம், ஸ்னோனா பனி. இந்த இடத்துல க்ரௌன் ஆஃப் ஸ்னோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வயதானவர்கள்னு அர்த்தம். எப்படின்னா, வயதானவர்களுக்கு வந்து நிறைச்ச முடியா இருக்கும், கிரே ஹெட் அப்படின்னுவோம், நிறைச்ச முடி, அதுதான் வந்து ஸ்னோ மாதிரி படிஞ்சிருக்கு, அவங்களுக்கு அதுதான் க்ரௌன். ஸோ வயதானவர்கள்கிட்ட இருந்து நம்ம வந்து சத்து இல்லை, அவங்கக்கிட்ட எனர்ஜி இல்லை, ஸோ அவங்களால நம்ம நாட்டுக்கு வெல்த் வேஸ்ட்டு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு அவங்கள வாழ வச்சுக்கிட்டு அவங்களுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நான் நினச்சி தான் நான் வந்து நாட்டு மக்களை கொல்ல சொன்னேன், அதாவது ஓல்டு பீப்புளை நான் கொல்ல சொன்னேன். ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது, அந்த வயதானவர்கள்கிட்ட ஸ்ட்ரென்த்து இல்லையே தவிர, ஆனால் அவங்கக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸும் அறிவும் அதிகமாக இருக்குது, விஸ்டம், அவங்கக்கிட்ட அதிகமான அறிவும் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, கடந்து வந்த பாதைகள், அந்த பயணங்கள் வந்து அவங்களுக்கு அனுபவம், இதெல்லாம் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஸோ நாட்டு மக்களுக்கு இளைஞர்களுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ தேவையோ அதே மாதிரி இவங்களும் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவர் உணர்ந்து அந்த விஷயத்தை நாட்டு மக்கள்கிட்ட சொல்கிறாரு. That very hour the cruel law was abolished. அந்த நொடியிலிருந்து அந்த மணி நேரத்திலிருந்து என்ன ஆகுது, அவர் போட்ட அந்த ஓல்டு பீப்புளை கொல்லணும் அப்படின்னு சொன்ன ரூல்ஸ் என்ன பண்ணுறாரு, லாவை தடை செய்யப்பட்டுறாரு, அபாலிஷ் பண்ணிடுறாரு. வேண்டாம், நாட்டு மக்களுக்கு வயதானவர்களும் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ கஸ்டம் ட்ரிஃப்டட் இன் டு அ ஸ்பேர் பாஸ் தட் ஒன்லி லெஜெண்ட்ஸ் ரிமைன். ஸோ நாட்டு மக்களில் இப்போ லெஜெண்ட்ஸ் வந்து அவங்க ரிமைன் ஆகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதுதான் த ஏஜ்டு மதரோடைய ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி மூலிமா ஆத்தர் நமக்கு தெரிவிக்கிறது என்னென்னா, நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ இருக்கோம், நீங்களாம் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இப்போ உங்களுடைய அப்பா அம்மாவை விட உங்கள் தாத்தா பாட்டியை விட உங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் வாழ்க்கையில் வந்து புதுசாக பார்த்துட்டு வரீங்க. உங்களுக்கு வந்து டெக்னாலஜிஸ் நிறைய டெவலப் ஆகுது, உங்களுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியும். ஆனால் ஏஜ்டு பீப்புள்ஸ் நம்ம என்ன உனக்கு என்ன, இப்போ ஒரு பாட்டியோ தாத்தாவோ வந்து இப்படி பண்ணாதா அப்படி பண்ணாதான்னு சொன்னாங்கன்னா நம்ம திட்டுவோம், உன் வேலையை பாரு, உனக்கு என்ன தெரியும், நீ வா போ அப்படின்னு பேசுறது, மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறது, அந்த மாதிரிலாம் நடந்துக்கூடாது. அவங்கக்கிட்ட வந்து அவங்களுடைய அனுபவமும் அவங்களுடைய அறிவும் நமக்கு தேவைப்படுது. நம்ம வந்து எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு அந்த இதில் பதட்டத்தில் நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாக தப்பு பண்ணிடுவோம். ஆனால் அவங்க வந்து பொறுமையாக செஞ்சாலும் அதை நிறுத்தி நிதானமாக செஞ்சாலும் கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ரெஸ்பெக்டை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும், பெரியவங்களை மதிக்கணும், பெரியவங்களை சொல்ல கேட்கணும், அவங்க மேலே நம்ம லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சப்ளிமெண்ட்ரியில் உங்களுக்கு சொல்லுறாங்க. ஸோ இதோட போதும் ஸ்டூடெண்ட்ஸ், நான் மறுபடியும் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து வேறு இதில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.